2024-2025 நிதியாண்டில் நாட்டின் நிதிநிலை வலுவாக உள்ளதாக மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்பு. பாஜக கூட்டணியில் இருக்கும் பீகார் மற்றும் ஆந்திர மாநிலங்களுக்கு அதிக அளவு நிதி திட்டங்கள் அறிவிப்பு. புதிய வருமான வரி நடைமுறையில் மாற்றங்கள் அறிவித்தது மத்திய அரசு. ஆண்டு வருவாய் 7.75 லட்சம் ரூபாய் வரை இருப்போருக்கு வரி இல்லை. தங்கம், வெள்ளி, பிளாட்டினத்திற்கு இறக்குமதி வரி குறைப்பு. பட்ஜெட் எதிரொலியாக சவரனுக்கு 2080 ரூபாய் குறைந்தது தங்கம் விலை. வரி குறைப்பால் செல்போன், மின்சார வாகனங்கள், தொல்பொருட்களின் விலை குறைய வாய்ப்பு. பிளாஸ்டிக், தொலைத்தொடர்பு மற்றும் சூரிய ஒளி மின் உற்பத்தி சாதனங்களுக்கான வரி அதிகரிப்பு. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாட்டுக்கு முக்கியத்துவம். 5 ஆண்டுகளில் 2 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்பு. உலகின் 3வது பொருளாதார நாடாக இந்தியாவை நிலைநிறுத்த மத்திய பட்ஜெட் வழிவகுக்கும் என பிரதமர் மோடி பெருமிதம். பாஜக கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்தும் பட்ஜெட் என ராகுல் காந்தி விமர்சனம். மத்திய பட்ஜெட்டில் பாஜக ஆளாத மாநிலங்களை பாரபட்சமாக நடத்தப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு. இந்தியா கூட்டணி கட்சியினர் நாடாளுமன்றத்தில் இன்று ஆர்ப்பாட்டம். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு எந்த சிறப்பு திட்டங்களும் இல்லை. டெல்லியில் நடைபெறும் நிதி ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு எவ்விதமான புதிய திட்டங்களும் அறிவிக்கப்படாதது ஏமாற்றத்தை அளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி கருத்து. குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு மட்டும் பாரபட்சமாக சலுகைகள் வழங்கி இருப்பதாகவும் விமர்சனம். பட்ஜெட்டில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக சிறப்பு திட்டங்கள் எதுவும் அறிவிக்கப்படாதது ஏமாற்றம் அளிப்பதாக பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கருத்து. நிதி அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ள வரி குறைப்பு, வேலைவாய்ப்பு திட்டங்களை வரவேற்பதாகவும் அறிக்கை. நிதி ஆய்வுக் கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள். மத்திய பட்ஜெட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து முடிவு என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் அறிவிப்பு. நீட் மறுதேர்வு நடத்தப்படாது என உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். தேர்வை ரத்து செய்யும் அளவிற்கு போதிய முகாந்திரம் இல்லை என தலைமை நீதிபதி அமர்வு விளக்கம். மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் அரையிறுதிக்கு முன்னேறியது இந்தியா. நேபாளத்தை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. எத்தியோப்பியாவில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 229 அதிகரிப்பு. நிலச்சரிவில் சிக்கி பலர் காணாமல் போனதால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கும் என அச்சம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.